நேற்று ஈரோட்ல சிவகிரியில நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திரு அண்ணாமலை அவர்கள் கண்டன உரையும் ஆற்றியிருக்கிறார். அதாவது ஆளுங்கட்சியை எதிர்த்து சில சவால்களையும் விடுத்து சென்றிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். முதலில் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்வதற்கு முன்னால் பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். பிறகு அந்த இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்லும் போது ஆர்ப்பரித்த பாஜகவின் தொண்டர்கள் கரகோஷமிட்டு அண்ணாமலை அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திரு அண்ணாமலை அவர்கள் இதை கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது உண்மைதாங்க. கையில இருந்த வளையலை கழட்ட முடியலைங்கிறதுக்காக கையை வெட்டியிருக்கானுங்க. காதுல இருக்க தோட்டை கழட்டுவதற்காக காதை அறுத்திருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஒரு கோழைத்தனமான ஒரு மூர்க்கத்தனமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு முதியவர்கள். பிறகு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது, எவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்றத பட்டியலிடுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அவ்வளோ குற்ற சம்பவங்கள் இருக்கு, இவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் நம்ம முதல்வர் மிகப்பெரிய அமைதி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது, விளங்குகிறது. எல்லா மாநிலத்திற்கும் முன்மாதிரியாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு வாயில வாள் வீசிட்டு இருக்காரு. இறுதியாக திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சவாலை விடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு, இந்த காவல்துறைக்கு 20ஆம் தேதிக்குள்ள குற்றவாளிகளை பிடிக்கவில்லை, நீதிமன்றத்துக்கு அனுப்பவில்லை என்றால், எங்க ஆட்சி இங்கே நடந்திருந்தால் துப்பாக்கி தான் பேசியிருக்கும், குண்டு தான் பேசியிருக்கும், நாங்கள் நீதிமன்றத்துக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பிடிக்கவில்லை என்றால் 20ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்க போகிறோம், உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடிய உண்ணாவிரதத்தை முதலமைச்சர் தான் கலைக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் நேரில் வர வேண்டும், அந்த அளவிற்கு இந்த உண்ணாவிரதம் இருக்க போகிறது, நானே முன்னின்று நடத்தி வைக்க போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அவர்களின் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தால் தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஆளும் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். 20ஆம் தேதிக்குள்ள இவர்கள் குற்றவாளிகளை பிடிக்கிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.